வணக்கம் உறவுகளே. இன்னும் நாங்கள் திருவையாறு கோயிலில் தான் இருக்கிறோம். கரெக்டாக 4 மணிக்கு வந்தோம்னு சொன்னோம். வந்து கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு யானை சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே நாங்களும் புளியோதரை குருமா எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கும் பசி, அதனால் நாங்கள் ஒன்று சாப்பிட்டுட்டு திருப்தியாக கோயிலை சுற்றி வந்து பார்க்குறோம். பார்த்துட்டு அப்பாவையும் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். மக்கள் எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வர்றோம். பொம்மை பூ போடுற இடத்த போய் பார்ப்போன்ட்டு வந்தோம். பொம்மை மட்டும் மாலையை வச்சுக்கிட்டு ஐயாரப்பருக்கும் அந்த ஏலூர் சிவனுக்கும் மாலை போடுறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதோடு சேர்ந்து மக்களும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். 4 மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு போனோம். மணி 8 ஆகிடுச்சு. சாமி இன்னும் வரல, பல்லாக்கம் வரல. திலஸ்தானம் வந்துருச்சு, மேலே வீதி வந்துருச்சு, திருவையாறு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர பார்க்கவே முடியல. எல்லாம் ஐயாரப்பா போற்றி, ஐயாரப்பா போற்றின்னு மக்கள் எல்லாம் கோஷமிட்டு காத்து கொண்டு இருக்கிறார்கள். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ராட்டனம் ஆடுது. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் எங்களுக்கு டைம் போகணுமே, என்ன செய்கிறது? ஒரே இடத்துல உட்காரவும் முடியல. கூட்டம் வேர்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு கோடை காலங்கிறதுனால. அதனால் அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு மக்களோட மக்களாக நாங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். டைமும் போய்கிட்டே இருக்குது. இரவு நேரம். மக்கள் வீட்டுக்கு போகணுங்கிற பயமும் இருக்குது. பொம்மை பூ போகிறத பார்த்துட்டு போகணுங்கிற ஆசையும் இருக்குது. என்ன செய்கிறதுன்னு புரியாமல் மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயாரப்பா போற்றி, ஐயாரப்பா போற்றி, ஐயாரப்பா போற்றின்னு மக்கள் கோஷம் தாங்க முடியலை. அவ்வளோ சவுண்டு. இளைஞர்கள் பட்டாளெல்லாம் காத்து கொண்டு நிற்கிறது. காவல்துறையில் பாதுகாப்போடு மக்கள் எல்லோரும் பல்லாக்க பார்க்கணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நாங்கள் மெல்ல வெளியில் வந்துட்டோம். பொம்மை பூ போடுற இடத்துக்கு வெளியில் வந்துடுவோம். கூட்டம் வந்துட்டால் உள்ளே போனால் வெளில வர முடியாதுன்னு வந்துட்டோம். வந்து தான் மறுபடியும் அந்த வீடியோவை நான் எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வருடம் இதே மாதிரி ஏலூர் சிவனோட அனுக்கிரகத்தால் மறுபடியும் இந்த சப்ததான திருவிழாவை நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக பதிவிடணும். இப்போ நான் அந்த ஏலூர் சிவனையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சதை, எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு பேச தெரிஞ்சதை ஏதோ வீடியோவாக பதிவிட்டிருக்கிறேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் உறவுகளே மன்னித்து கொள்ளுங்கள். யாருடைய மனசாவது காயப்பட்டிருந்தாலும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கேட்டுக்கிறேன். ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் பொறுத்து கொள்ளுங்கள். ஐயாரப்பா போற்றி போற்றி. இந்த பொம்மை பூ போடுறது வந்துருச்சு பாருங்கள், பார்த்து மகிழுங்கள். அடுத்த வருடம் இதே சப்தஸ்தான திருவிழாவுக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.